சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவோட அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்க போறான்ற செய்தி பரவலாக இப்போ எல்லா மக்களும் பேசப்படும். அவர் தொடங்கினாலும் சரி தொடங்காட்டினாலும் சரி அவரும் பிஜேபியும் ஒன்று தான். நீங்கள் கேள்வி ஆரம்பிக்கும் போதே சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய ஆதரவோடுன்னு சொன்னீங்க. விஜய் மீது அவருக்கு ஒரு தனிப்பட்ட வெறுப்பு கட்டாயமாக இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு இவருடைய மனம் தயங்குங்கிறதுலாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அண்ணாமலையை முதலமைச்சராக்கிட்டு அவர் பின்புலத்திலிருந்து இயங்குவார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வந்துச்சு. அப்போது இபிஎஸ் அவரை நீங்கள் நீக்கினாதான் உங்களோட கூட்டணின்னு ஒரு இதை முன் வச்சார் அவர். இன்னொன்று, அண்ணாமலையை பொறுத்தளவுக்கு ரஜினியை தன்னுடைய குருவான்னு நினைக்கிறவர். பலமுறை அவர் நேரில் சந்தித்து ஆசீர்வாதம்லாம் பெற்றவர் அவர். இல்லைங்க, இன்றைக்கி அரசியலுடைய போக்கே மாறிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் அடுத்தடுத்து அதிரடிகளை பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே அவர் மீது ரஜினி வலதுசாரி சிந்தனை உள்ளவர், ஒரு பிஜேபியினுடைய இன்னொரு முகம்ங்கிற மாதிரி தானே எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் மட்டுமே அவருக்கு என்ன வேணாலும் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. டைரக்டா விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா சார்? அண்ணாமலை களமிறங்கி ஏன்னா வந்தாரு, பேசினாரு, டிஎம்கே அட்டாக் பண்ண, ஆட்சி பிடிச்சா அப்படின்ற ஒரு பீமம் தான் வெளில தெரியுது. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி திரு அண்ணாமலை அவர்களும் ஃபாலோ பண்றாரோ? ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சும்மா நின்னாலே அவரை ரசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு 10 வரி பேசினாலே ரசிக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் வேத வாக்குன்னு இன்னைக்கு மாறிடுது. அப்போது இந்த அண்ணாமலை இல்லை, இன்னொரு 10 அண்ணாமலை வந்தாலும் இன்னும் ஒரு எனர்ஜியோட விஜய் எழுத்து நிற்பார். அவர் வேணா நல்லா இருப்பாருங்க. அவர் கீழே இருக்கிறவங்கெல்லாம் பல பேர் இப்படி வேறு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா அது கட்டாயமாக அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதெல்லாம் அவர் கண்காணிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவோட அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்க போறான்ற செய்தி பரவலாக இப்போ எல்லா மக்களும் பேசப்பட்டது. இன்னும் 1-2 நாளில் அந்த கட்சிக்கான அறிவிப்பு வெளியேற போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையா சார்? அண்ணாமலை தனி கட்சி துவங்க போகிறாருங்கிற தகவல் கடந்த 6 மாதங்களாக இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அது தொடங்குவார் மாட்டார்னு ஒரு பெரிய டிபேட்டும் போயிட்டு இருந்துச்சு. அவர் தொடங்கினாலும் சரி தொடங்காட்டினாலும் சரி அவரும் பிஜேபியும் ஒன்று தான். இப்போ அவர் ஏதோ பிஜேபியிலிருந்து மாற்று கருத்து கொண்டு இங்கே தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, அது திராவிடத்திற்கு ஆதரவாக இருக்கும், தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பிஜேபியினுடைய இன்னொரு முகம்தான். பிஜேபியினுடைய மறைமுக ஆதரவோடு வேணா இங்கே அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த காலத்திலும் 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால் அது ஒரு பக்கம் வைங்க. நீங்கள் கேள்வி ஆரம்பிக்கும் போதே சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய ஆதரவோடுன்னு சொன்னீங்க. அதற்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஜினியை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை மீது மிகுந்த நம்பிக்கையை வச்சுருக்கிறாரு. ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தகவல், ஆக்சுவலாக அண்ணாமலை கர்நாடகாவில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது வந்த தகவல் இது. அப்போ ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, தீவிரமான அரசியலுக்குள் வரப்போகிறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்த நேரத்தில் அண்ணாமலைங்கிற ஒருத்தர் தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவே முன்னிறுத்த போகிறாரு. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அண்ணாமலையை முதலமைச்சராக்கிட்டு அவர் பின்புலத்திலிருந்து இயங்குவார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வந்துச்சு. அப்போவே நாங்கள் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நண்பர்கள்லாம், ஏங்க இதெல்லாம் நடக்கிற கதையாங்க, எங்கேயோ ஒருத்தர் போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்காரா, அவர் யார் என்னன்னே தெரியாது, அவரை கூப்பிட்டு ரஜினி சார் அதெல்லாம் சும்மா இருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்படியே காலங்கள் மாற மாற பார்த்திங்கன்னா ரஜினி கட்சி ஆரம்பித்து ஒரு கலைச்சிடுறாரு. கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, விருப்பம் இல்லைன்ட்டு போயிடுறாரு. ஆனால் அண்ணாமலை மட்டும் அரசியலுக்குள்ளே வராரு. வேகமான வளர்ச்சி. அதுக்கு காரணம் அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட கரிஸ்மா இருக்குது, அந்த பேச்சு திறமை எல்லாமா சேர்ந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கே அது ஒரு பெரிய வலுவாக மாறிச்சு. பிஜேபி 1 இன்ச்சு மேலே வரும்னு யாருமே நம்பினது கிடையாது. ஆனால் அண்ணாமலை ஒரு 2-3 இன்ச்சு வளர்கிற அளவுக்கு ஒரு அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு இங்கே மாறிச்சு. என்னவோ தெரியல, அண்ணாமலை மீது பிஜேபிக்கு ஒரு சின்ன மன வருத்தம் வந்துச்சு. அவரை தமிழக பிஜேபி தலைவராக நீக்கினாங்க. அதுக்கு காரணம் ஒரு பக்கம் இபிஎஸ் அவரை நீங்கள் நீக்கினாதான் உங்களோட கூட்டணின்னு ஒரு இதை முன் வச்சார் அவர். சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை நீக்கினாங்க. அதுதான் இந்த தேர்தலில் இன்னும் கூட பிஜேபி தோல்விடுவதற்கு காரணமாக இருந்துச்சு. ஏற்கனவே வாங்கின சீட்டுகள் கூட இந்த முறை இல்லாமல் போச்சு அவங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு அண்ணாமலையினுடைய வெற்றிடம் ரொம்ப எல்லாராலும் கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறிச்சு. அந்த அண்ணாமலை இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு
அப்படின்னு செய்திகள் வருது. ஒரு வலுவான கட்சியாக மாறுவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆரம்பித்தா. இது ரஜினி சாரோட ரோல் என்ன சார்? அவர் அரசியல் வேணான்ட்டு ஒதுங்கிட்டாரு. ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்றதுக்கான ஒரு திட்டத்தை வந்து ரஜினி சார் வகுத்தாரு அப்படின்ற மாதிரியான நிறைய பத்திரிகைகள்லாம் அதை வந்து சொன்னாங்க. திமுக அதிமுக ஒன்றிணையத்துக்கு வந்து அவர் பாலமா இருந்தார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆட்சி அமைச்சாச்சு வந்தாச்சு, அப்படி இருந்தும் ஏன் திரும்பவும் அந்த அரசியல் ரீதியான அந்த கான்டாக்ட் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து நான் காரணம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு திறந்தவன் நான் இல்லைன்னுலாம் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. அதற்கு பிறகும் அந்த சர்ச்சை இங்கே ஓஞ்சப்பாடு இல்லை. அதற்கு காரணம் இருக்குது. விஜய் மீது அவருக்கு ஒரு தனிப்பட்ட வெறுப்பு கட்டாயமாக இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு இவருடைய மனம் தயங்குங்கிறதுலலாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் அவருக்கும் இவர் தான் முதலமைச்சர். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நடக்காத ஒரு விஷயத்தை இன்னொரு 5 வருஷம் கழித்து செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அண்ணாமலை மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு ரஜினி. இப்போ அண்ணாமலை வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும் பொழுதே அவரை வந்து தன் கட்சியில் இணைத்து அவருக்கு முதல்வர் போஸ்டிங் கொடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவர் ஒரு மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அண்ணாமலை இன்னும் பெரிய தலைவராக இங்கே மாறி இருக்கார். ஸோ அவரை வந்து ஏன் நம்ம வந்து களமாட விடக்கூடாது, நாம் வந்து முடிந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஏற்கனவே ரஜினி ரசிகர்களுக்கு பரிச்சயப்பட்டவர் தான் அண்ணாமலை. இப்போ நான் சொல்கிற தகவல் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு இன்னும் நிறையவே தெரியும். இன்னொன்று, அண்ணாமலையை பொறுத்தளவுக்கு ரஜினியை தன்னுடைய குருவாக நினைக்கிறவர். பலமுறை அவர் நேரில் சந்தித்து ஆசீர்வாதம்லாம் பெற்றவர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கட்சியை தூங்கும் முன்னாடி போய் இவர் ரஜினியை பார்த்து ஆசி வாங்கி அந்த புகைப்படத்தை வெளியில் பரவ விட்டார்னாலே ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவெல்லாம் கிடைக்கும். பட் இந்த கணக்குகள் எல்லாம் செல்லுபடி ஆகுமாங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்க சொன்னீங்க அண்ணாமலை மீது ரஜினி அவர்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. பட் ஆனால் ரஜினி சார் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்களா சார்? ரஜினி ரசிகர்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க, மக்கள் வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு களத்தில் வரும்போது தான் தெரியும். நம்ம சும்மாவே உட்காந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எப்போவுமே வந்து அந்த தேர்தல் நேரத்தில் தான் அவர் ஒரு சொன்னார், அதை வந்து மக்கள் கேட்டாங்கங்கிற ஒரு பார்வைக்கு நம்ம போக முடியும். பட் அண்ணாமலைக்கே அவருடைய சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்கும். அது வந்து ரஜினி ரசிகர்களை அண்ணாமலை கூட இணைந்து செயல்பட வைக்கும். ஏன்னா ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போது ஆன்மீக அரசியல் ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு அண்ணாமலை அவர்களும் அதே ரீதியிலான ஒரு கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்னும் போது அதையே மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அப்ப இருந்துச்சு. என்னப்பா ஆன்மீக அரசியல், பிஜேபியோட அரசியல் தான் ரஜினி பண்றாரு அப்படின்ற மாதிரி. இப்ப அதை ஏத்துப்பாங்களா சார் ஒருவேளை நடந்தா? இல்லைங்க, இன்னைக்கு அரசியலுடைய போக்கே மாறி போச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் வந்து அடுத்தடுத்து அதிரடிகளை பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே அவர் மீது அவருக்கு எதிராக என்னெல்லாம் நீங்கள் குற்றச்சாட்டு வச்சா கூட எந்த குற்றச்சாட்டும் எடுபடாதுங்கிற அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்காரு அவர். இந்த 5 வருஷத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்லதுகளை அவர் பண்ணிட்டாருன்னா, எத்தனை அண்ணாமலை வந்தாலும் விஜய் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு வேகத்தில் அவர் போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் அண்ணாமலையினுடைய வரவுங்கிறது பிஜேபியினுடைய இன்னொரு முகமாக தான் அவர் வராரு. என்ன தான் பிஜேபி என்ன வெளியிலே திரிச்சு கட்சி விட்டு நீக்கிருச்சு, அல்லது நானே வெளியில் வந்துட்டேன், எனக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவர் சொன்னால் கூட இங்கே பொதுமக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. அண்ணாமலையே பிஜேபியினுடைய வடிவமாக தான் பார்ப்பாங்க. அதில் கூடுதலாக ரஜினி சேரும்போது வேணால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன் வரும், அவ்வளோதான். மற்றபடி அவர் பிஜேபியின் முகமாக தான் இங்கே கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் பார்ப்பாங்க மக்கள். ரஜினி நீண்ட காலமாக அப்படி தானங்க பார்த்துட்டு இருக்காங்க. ரஜினி வந்து வலதுசாரி சிந்தனை உள்ளவர், ஒரு பிஜேபியினுடைய இன்னொரு முகம்ங்கிற மாதிரி தானே எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் மட்டுமே அவருக்கு என்ன ஆனாலும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் அவருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பலமாக இருக்கே தவிர, இங்கே பொதுமக்கள் மத்தியில் ரஜினி பற்றி இமேஜ்னு நீங்கள் போனீங்கன்னா அது அவர் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ளவர், நமக்கெல்லாம் நம்முடைய கொள்கைகளுக்கெல்லாம் பொருந்தாத ஒருத்தருங்கிற மாதிரி தான் அவரை பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சார் ரசிகர்களுக்கு இன்னும் அந்த காண்டில் சுற்றிட்டு இருக்காங்க, காலம் இப்படி பதில் சொல்லிடுச்சு அப்படி. ஆமாம், ஸோ அந்த ஒரு சப்போர்ட்லாம் திரு அண்ணாமலைக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறையா இருக்குது. கட்டாயமாக அவங்க அடுத்தடுத்து சந்திப்பாங்க. மறைமுகமாக சில வேலையெல்லாம் நடக்கும் இல்லையா. இப்போ ரஜினி ரசிகர்களுக்கு மன்றங்கள்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே தான் இருக்குது, கட்டுக்கோப்போடு இருக்குது. அப்போ அந்த மன்றங்களுக்கு ஒரு ரகசிய உத்தரவு போகுதுன்னே வைங்க, அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு. கட்டாயமாக அவங்க இறங்கி வேலை பார்க்க தானே போகிறாங்க. தலைமை சொல்லுதோ இல்லையோ அவங்க கட்டாயமாக அண்ணாமலை பின்னாடி தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை வந்து ரஜினியுடைய சிஷ்யருங்கிறது. ஸோ அதனால் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இதெல்லாம். இப்போ டைரக்டா விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா சார் அண்ணாமலை களம் இறங்குறது? ஏன்னா இவருக்கு யங்ஸ்டர் சப்போர்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை அவர்களுக்கும் கணிசமான ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்றதுனால அப்படி களம் மாறுதா சார்? ஒரேடியா விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு இது மாறுமான்னா மாறாது. ஏன்னா இங்கே உதயநிதினு ஒரு
பிரமாதமான ஒரு தலைவரை அவங்க கொண்டு வராங்க. இப்போ உதயநிதியை பொறுத்தளவுக்கு சட்டமன்றத்தில் அவர் ரீசெண்டாக பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வலுவான அரசியல் தலைவராக அவர் வந்துட்டுருக்காரு. திமுகவினுடைய முகமே அவர் தான் எதிர்காலத்தில். அப்படி இருக்கும்போது வேணா உதயநிதி வர்சஸ் விஜய்னு மாறுமே தவிர விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு மாறுவது ரொம்ப கஷ்டம். அதற்கான முயற்சி அண்ணாமலை எடுப்பார். அவருடைய வார்த்தைகள், அந்த அந்த பேச்சு வீரியம், சாதுரியம் எல்லாமே அதை நோக்கி நகர்த்தும். பட் அது நடக்குமான்னா உதயநிதிக்கு இருக்கிற கரிஷ்மா வந்து அண்ணாமலை கிடையாது. விஜய் அவர்கள் சிஎம் ஆனது வந்து ரொம்ப ஈஸியா காமிச்சதுனால மற்றவர்களுக்கும் அந்த முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஆசை வருதா சார்? ஏன்னா வந்தாரு, பேசினாரு, டிஎம்கே அட்டாக் பண்ண, ஆட்சி பிடிச்சா அப்படின்ற ஒரு பிம்பம் தான் வெளில தெரியுது. ஸோ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி திரு அண்ணாமலை அவர்களும் ஃபாலோ பண்றாரோ? இல்லைங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. விஜய்ங்கிற ஒரு வீட்டுக்கு வீடு, இப்போ அவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜயையும் கொண்டு வந்தவர் அவர். அப்படியெல்லாம் அண்ணாமலைக்கு செல்வாக்கெல்லாம் கிடையாது. அவர் பேச்சை நீங்கள் ரசிக்கலாம், 1 மணி நேரம் பேசினாலும் நீங்கள் ரசிக்கலாம், அது வேறு. அந்த கண்டென்ட் நமக்கு ஒத்து வருமானா வராது. பேச்சை ரசிக்கலாம். அவருடைய பேசுகிற எல்லா விஷயங்களும் நமக்கு ஏற்புடையதான்னா அது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து சும்மா நின்னாலே அவரை ரசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு 10 வரி பேசினாலே ரசிக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் வேத வாக்குன்னு இன்றைக்கி மாறி இருக்கு. ஸோ இது வந்து எப்படி அண்ணாமலை விஜய்க்கு எதிராக வந்து அப்படியே பலத்தோடு நிற்பாருன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது எல்லாமே விஜய் அவர்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தானே சார் இருக்கும். இந்த மாதிரி புது கட்சிகள், புது எதிரிகள் வரும்போது அவருடைய அந்த ஸ்டார்டம் அப்படின்றது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் கட்டாயமாக. இன்றைக்கி திருச்சி மீட்டிங்கில் என்ன சொல்கிறாரு, என்னை பற்றி இன்னும் நிறையா பேசுங்க, நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க இன்னும் நிறைய பேசுங்க, நீங்கள் பேச தான் நான் இன்னும் எனக்கு எனர்ஜி வருதுன்னு சொல்கிறாரு. அப்போது இந்த அண்ணாமலை இல்லை, இன்னொரு 10 அண்ணாமலை வந்தாலும் இன்னும் ஒரு எனர்ஜியோட விஜய் எதிர்த்து நிற்பார். ஸோ இந்த மாதிரியான சூழலில் அடுத்து ஒரு 10-12 வருடங்களுக்கு விஜய் அவர்கள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது. ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறாரு. நிறையா அதே மாதிரி மந்திரிகள் மத்தியில் அவர் பேசுகிறாரு. லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஒரு ஆட்சி தரணும் அப்படின்னு அவர் அவங்கள்ட்ட வலியுறுத்துகிறாரு. ஸோ இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில், மக்களுக்கு நிறைய நல்லது செய்கிற பட்சத்தில், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 வருஷம் அவர் லாங் ஸ்டாண்டிங்காக இங்கே இருக்கலாம். எங்கேயாவது அவர் வேணால் நல்லா இருப்பாருங்க, அவர் கீழே இருக்கிறவங்கெல்லாம் பல பேர் இப்படி வேறு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா அது கட்டாயமாக அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதெல்லாம் அவர் கண்காணிக்கணும். அடுத்த தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு நன்றி. நன்றி.